பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வாராந்திர வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இதனத்திலும் தேவ நீதியை குறித்து, முதலாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்ப எல்லாவற்றையும் ஆண்டவர் கூட தருகிற தேவனாக இருக்கிறார். அந்த தேவ நீதியை குறித்து தான் இந்த வாரத்தில் நாம் தியானிக்கும்படியாக சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவார். ரோமர் 1 அதிகாரம் 17வது வசனத்திலே, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். ரோமர் 10 அதிகாரம் 4வது வசனத்தில் அப்படியே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசம் நமக்கு தேவ நீதியை கொண்டு, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அது நீதியாக எண்ணப்பட்டது. 2 கொரிந்தியர் 9 அதிகாரம் 1வது வசனத்தில், வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆம், அவனுடைய அன்பு அதில் வெளிப்படுகிறது. நீதியின் கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்தினாலே விதைக்கப்படுகிறது. இந்த சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. யாக்கோபு 3 அதிகாரம் 10வது வசனம். 2 பேதுரு 3 வசனத்திலே, அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களுக்கும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். சமயமே உண்டாவது. ஆண்டவர் இனி வரும் நாட்களிலே படைக்கப் போய்தான் புதிய வானத்தில் புதிய பூமியிலே நீதி வாசமாயிருக்கும். நீதியின் தேவன் அங்கே வாசமாயிருப்பார். நீதியின் சூரியன் அங்கு உதித்திருக்கிறார். ஆம், விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து பெருக பண்ணி நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். மகிமை உண்டாவதாக. ஆம், எந்த அறுவடை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோமோ அந்த காரியங்களிலே நீதியின் விளைச்சலை நாம் காண முடியும். நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமும் ஆகும். இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்படும். நீதி தருகிறதான ஆசீர்வாதம், சமாதானம், அமெரிக்கை, சுகம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. யோபு 33 அதிகாரம் 26வது வசனத்தில், அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடு பார்க்கும்படி அவனில் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. நம் நீதியை தேடும்போது நீதியின் பலனை தருகிற தேவன். ஆம், ஜபத்தில் ஆண்டவரை நோக்கும் போது நீதியின் பலனை தருகிறார். அவர் நீதியுள்ளவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதனால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்திருக்கிறவன் என்று அறிந்து மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை உடைய ஒவ்வொருவனும் அவன் நீதியை உடையவனாயிருக்கிறான். மகிமை உண்டாகும். நீதியின் கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆம், நியாயாதிபதி வெளிப்படுதலை அவளோடு எதிர்பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் பவுல் அப்போஸ்தலர் கொடுக்கப்பட்டது போல நமக்கும் நீதியின் கிரீடம் உண்டு. பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகவும் கர்த்தர் மகிமையான காரியங்கள் செய்தல்வாராக. ஆமென்.